ஸோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெசல்மேனியா 41 நைட் 2 ஓடைய ப்ரெடிக்ஷன் வீடியோவாக பார்த்தலாம். மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்தலாம். ஆல்ரெடி நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம செக்மெண்ட்குள்ளே மூவ் ஆகலாம். நைட் 2 பொறுத்த வரைக்கும் மண்டே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தான் நம்மளால் பார்க்க முடியும். மண்டே வந்து பார்த்தீங்கன்னா நைட் 2 வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த நெட்ஃப்ளிக்ஸ் பேக்கேஜ் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது, ஏன்னா போட்ட ஷார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் கண்டிஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம ரோமன் ரெயின்ஸோட ரெசல்மேனியா ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காப்பிரைட் இஷ்யூனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரெக்கமெண்ட் ஆயிருக்காது. நான் போன இதில் சொன்னது தான். ஸோ காலில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், இப்போ வரைக்கும் கரெக்டாக செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. ஆல்சோ கைஸ் ரீசெண்டாக நடந்த அப்டேட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நைட் 2 ஓடைய கிக் ஆஃப் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈயோ ஸ்கை வர்சஸ் ரியா ரிப்ளே வர்சஸ் பியாங்கா பெல்லருக்கான WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்சாக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ப்ராப்ளி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் மேட்சாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரெக்டாக அந்த மேட்ச்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பியாங்கா பெல்லர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பியாங்கா பெல்லருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈயோ ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேவரட்டியாக இருக்காங்க. ரியா ரிப்ளே தான் இந்த இடத்துல பயங்கர அண்டர் டாகாக இருக்காங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆர்ட்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்சோ ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியாங்கா பெல்லர் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஈயோ ஸ்கையை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல நியோமியோ நம்மளுடைய ஜேட் கெர்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபெரன்ஸ் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி எனக்கு உள் மனசில் தோலிங்கிட்டே இருக்குது. அண்ட் ஆல்சோ ஈயோ ஸ்கை வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல ரியா ரிப்ளேயும் பியாங்கா பெல்லரும் பயங்கர ஹார்ட் கோராக சண்டை போடுறதுனால கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணி ஈயோ ஸ்கையை வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ரெண்டாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் லோகன் பால்கான சிங்கிள்ஸ் மேட்ச். இந்த மேட்சோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்ற உங்களை எனக்கு தெரிஞ்ச ராயல் ரம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லோகநாதருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. ஸ்பெகுலேஷன்ஸும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய லோகநாதர் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனும் அதான். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல்ஸுக்கு பெரிய லெவலில் அப்கமிங் WWE ஃபியூட் கொடுப்பாங்களான்றது பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏஜே ஸ்டைல்ஸ் இதுக்கப்புறம் பண்ணுவாரான்றது தெரியல. பட் லோகன் பால் எடுத்துக்கிட்டோம்னா அவர் தான் ஃபியூச்சர் முன்னாடி சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு, அப்கமிங் ஃபியூச்சராகவும் இருக்காரு. அண்ட் ஆல்சோ நிறைய ப்ரொமோஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா WWE ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு WWEயோட ஃபியூச்சராக இருக்கிற நிலையில் எனக்கு தெரிஞ்சு ஹீல் நம்மளுடைய லோகன் பால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. இவங்க ரெண்டு பேருக்கான பேட்டில் எனக்கு தெரிஞ்சு லோகன் பால் வின் பண்ணுவாருன்றது எனக்கு தோணுது. என்னோட ப்ரெடிக்ஷன். மூணாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டேமியன் பீஸ் வர்சஸ் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டருக்கான மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. சின்ஸ் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா நகர்த்திக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது ஒரு வருஷம் இந்த ஃபியூடு போயிருக்கான்ற மாதிரி. ஏன்னா நடுவில் சிஎம் பங்கோட ஃபியூடு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை பெருசாக கண்டுக்கல. பட் 1 இயர் ஆச்சுங்க இந்த ஃபியூட் ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் ஆல்சோ இப்போ கரண்டாக இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸில் ட்ரூ மேக்கிண்டர் ஃபேவரட்டியாக இருக்காரு. அண்ட் ஆல்சோ எந்த ஒரு ஸ்பெகுலேஷன்ஸும் நம்மளுடைய டேமியன் பீஸ் வின் பண்ணாருன்ற மாதிரி எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலை. என்னோட ஒப்பீனியன் அதான். ஏன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக ட்ரூ மேக்கிண்டரில் மெயின் ஈவென்ட் பேஜில் இருக்க வேண்டியது, அண்ட் ஆல்சோ டைட்டில் பேஜில் இருக்க வேண்டியது, அவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரூ மேக்கிண்டருக்கு ஒரு மேட்ச் கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் WWE வச்சிருக்காங்க. ஃபியூடும் குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க, நல்ல டாமினன்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு ஒத்தி ஃபியூடாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூடையும் டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் யோசிக்காமல் சொல்லுவேன், ட்ரூ மேக்கிண்டர் தான் வின் பண்ணணும். ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் அ வின். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் தோல்விக்கு அப்புறமா பெரிய லெவலில் எந்த ஒரு வின்னும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கு கிடைக்கல. சிஎம் பங்க் ஃபியூடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னு கிடச்சிச்சு, பட் பெருசாக பேசப்படல. பட் இந்த மெயின் ஈவென்ட் பேஜில் ஒரு மெயின் ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்சு ட்ரூ மேக்கிண்டருக்கு ஒரு வின் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டிசர்வ் பண்ணுறாருன்னு எனக்கு. நாலாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய லிவ் மார்கன் ரெக்கோல் ராட்ரிகஸ் வர்சஸ் நம்மளுடைய லைரா வெல்கேரியா பேலிக்கான WWE விமன்ஸ் டாக் டீம் மேட்ச். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாம்பியன்ஸுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவராகவே வந்திருக்கு. இந்த இடத்துல லைரா வெல்கேரியாவும் பேலியும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டாகாக இருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கனும் ரெக்கோல் ராட்ரிகஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னோட ப்ரெடிக்ஷனும் அதுதான் ஆல்மோஸ்ட். ஏன்னா இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைரா வெல்கேரியாட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலியும் லைராவையும் வச்சு ஒரு மேட்ச் பண்ணணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பேலியோட ஹீல் டர்ன் வரும்ன்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் இது நடக்குமான்றது எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா ஒரு சின்ன டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலி பண்ணுவாங்கன்ற மாதிரி எந்த இடத்துலையும் கண்டல. பட் சர்ப்ரைசிங்காக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் லிவ் மார்கனும் ரெக்கோல் ராட்ரிகஸ் தான் வின். அஞ்சாவது மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு ஃபேட்டல் 4-வே மேட்சாக நடக்குது. ஸோ பிரான் பேக்கர் அவருடைய டைட்டில் நம்மளுடைய பென்டகன் ஜூனியர் அண்ட் ஆல்சோ ஃபின் பேலர் அது கூடவே வந்து நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஃபேவராக வந்திருக்குன்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. சீரியஸ்லி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்
நோட்டபுளாக இருக்கிற நிலையில் இந்த இடத்துல பிரான் பிரேக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர அண்டர்டாகாகவே இருக்கார். இந்த இடத்துல மற்றவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரேங்கிங்கில் இருக்கிற நிலையில் கடைசியில் பிரான் பிரேக்கர் இருக்கார். சாம்பியனாக இருக்கிற பிரான் பிரேக்கரே வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்டாகாக தான் இருக்கார். இந்த மேட்ச்சில் ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய ஃபின் பேலர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ இவங்க 2 பேரில் ஒருத்தர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸ்பெகுலேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல இவங்க 2 பேருக்குமான ஒரு சில டீசர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளி ஜட்மெண்ட் டேயோட ஸ்டோரி லைன் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறதுக்கு இதில் ஒரு லீடு கொடுப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டிங் கார்டில் சொல்ல மாதிரி ஒரு வேளை டாமினிக் மிஸ்டீரியோவோ இல்லைனா ஃபின் பேலர் வின் பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது. இதில் ஒருத்தரை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சொல்ல முடியல. எனக்கு அது தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கும் ஒரு டைட்டில் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஒரு சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா தலைவன் டாக் டீம் சாம்பியன்ஷிப்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் டைட்டிலும் வின் பண்ணல. WDCலேருந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணல. கடைசியாக எனக்கு தெரிஞ்சு சிங்கிள்ஸ் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா NXTயில் ஜெயிச்சாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் நான் தப்பு சொல்கிறேன்னான்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லி. என்னை பொறுத்த வரைக்கும் டாமினிக் மிஸ்டீரியோ இல்லைனா ஃபின் பேலர் இவங்க 2 பேரில் யாராச்சும் வின் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட் இதாக இருக்க போது ஸோ கோடி ரோட்ஸ் vs ஜான் சீனாக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் எல்லாரும் எதிர்பார்க்குற நிலையில் ஸோ ஜான் சீனா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆவார்ன்றதான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ராக் ஏதாச்சும் ஒரு கேமியோ பண்ணுவாரான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ராக்கோட ஒரு இன்டர்ஃபேன்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரெவிஸ் ஸ்காட்டோட ஒரு சில இன்டர்ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனாவை ஹீலாக தான் புஷ் பண்ணுறாங்க. ஜான் சீனா வின் பண்ணுற பட்சத்துக்கு இவங்களோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜான் சீனாக்கு ஃபேவராகவே வந்திருக்கு. பெரிய டிஃப்ரென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பயங்கர அண்டர்டாகாகவே இருக்கார். கோடி ரோட்ஸ் வின் பண்ணுற பட்சத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹீல் டன் ஏதாச்சும் பண்ணுவாரோன்ற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஆல்ரெடி 2 ஹீல் இருக்காங்க. எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியல. ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் நிறையாவே சொல்லியிருக்காங்க. ஜான் சீனாவோட கோடி ரோட்ஸோட ஹீல் டன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா இருக்குமான்ற மாதிரி பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ராண்டி ஆர்டன் வந்ததுக்கப்புறமா ராண்டி ஆர்டனை ஹீலாக மாற்றி வேணும்னா இவங்க ஸ்டோர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வின் பண்ணுவாருன்னு தோணுது. ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் டன் மாறினதுக்கான மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் வின்னிங்ன்றதை நான் சொல்ல மாட்டேன். அந்த லெவலுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ரெசில்மேனியாவில் இருக்கார். கண்டிப்பாக வின்னு வேணும். இதே தான் ராயல் ரம்பிள்னு சொன்னேன். பட் ராயல் ரம்பில் தோக்க வச்சிட்டானுங்க. சாம்பர் வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா வின் பண்ணணும். வின் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நேரம் நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டே சேஃப்.